அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். ரணில் விக்ரமசிங்கவும் இப்போது சிஐடியிடம் சிக்கியிருக்கிறார். குறிப்பாக குற்ற புலனாய்வு திணைக்களம் இப்போது ரணில் விக்ரமசிங்கவையும் விசாரணைக்கு எடுக்க போகின்றார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதிலே ஜோசித்த நாமல் கோட்டாவை அடுத்து ரணில் விக்ரமசிங்கவா என்ற அடிப்படையிலே கேள்விகள் எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கின்றது. மிக மிக முக்கியமான ஒரு கடிதம் சார்ந்து அந்த கடிதமானது பல குற்றச்செயல்களை ஊக்குவிக்கின்ற விதமாக இருக்கின்றது. அதிலே கையெழுத்திட்டிருக்கின்றாராம் ரணில் விக்ரமசிங்க. இது சார்ந்துதான் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினரின் ஊடாக இந்த விசாரணை இடம்பெற போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் ஜோசித்த ராஜபக்சவிடம் மேலும் 2 துப்பாக்கிகள் இருக்கின்றது. மொத்தமாக 6 துப்பாக்கிகளை கொடுத்திருந்தோம். இப்போது 2 துப்பாக்கிகளோடு அவர் சுற்றி திரிகின்றார். எனவே அவரிடம் இருக்கின்ற துப்பாக்கிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது நாமல் ராஜபக்ச வாய் திறந்திருக்கின்றார். அதுவும் மஹிந்த ராஜபக்சவுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் விடுதலை புலிகளுடன் அவர் அந்த யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்ததன் காரணமாக, விடுதலை புலிகளை தோற்கடித்ததன் காரணமாக அவருக்கு அந்த நோபல் பரிசு கிடைக்காமல் போயிருக்கிறது. எனவே விடுதலை புலிகளோடு ஒப்பந்தம் செய்திருந்தால் அந்த நோபல் பரிசு மஹிந்த ராஜபக்சவுக்கு கிடைத்திருக்கும் என்ற அடிப்படையிலே இப்போது நாமல் ராஜபக்ச தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு இந்த அனுராதபுரம் நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட போது நேற்றே அவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். எதிர்வருகின்ற 3ஆம் திகதி வரையிலே வழக்கு பின்போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எதிர்வருகின்ற 3ஆம் திகதிக்கு வழக்கு தவணையிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பலதரப்பட்ட காரணங்களினால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்ற வேளையிலே தான் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு தான் நிரந்தரமான அரசியல்வாதி இல்லை என்ற செய்தியை சொல்லி இருக்கின்றார். எனவே இதனூடாக அரசியலில் இருந்தவர் விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பல தென்னிலங்கை ஊடகங்கள் செய்திகளாக இதை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இந்த விடயங்களும் பேசுபொருளாக இருக்கின்றது. அதோடு நாளைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை வருகை தர இருக்கின்றார். யாழ்ப்பாணத்திற்கான வருகையின் போது பலதரப்பட்ட சந்திப்புகளை அவர் மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டது. மக்கள் சந்திப்பு, அதே போன்று அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கலந்து கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம், அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற முதலாவது ஜனாதிபதி என்றே சொல்ல வேண்டும். அதோடு இந்த மாவை சேனாதிராசா அவர்களுடைய இந்த இரங்கல், அதாவது வீட்டுக்கு சென்று அவருடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்துவார் என்பதும் இப்போது சொல்லப்பட்ட விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் தான் பரபரப்பாக இருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும், இந்த ரணில் விக்ரமசிங்க மீதும் இப்போது வழக்கு பாய போகின்றது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. எதற்காக என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களிலே, அப்போதைய காலகட்டங்களிலே போலீஸ்மா அதிபராக இருந்த இந்த விக்ரம ரத்ன அவர்களிடம் ஒரு கடிதம் ஒன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக தென் மாகாணத்திலே மாத்தறை பகுதியிலே ஒரு கடத்தல் கும்பலோடு தொடர்பட்ட ஒரு கடத்தல்காரர் அல்லது கடத்தல் கும்பல் ஒன்று செயற்படுவதற்கான அனுமதியை, அல்லது அவர்களுக்கு தடை இல்லாமல் செயற்படுவதற்கு அனுமதி வழங்குகின்ற கடிதம் ஒன்று ரணில் விக்ரமசிங்கவுடைய கையொப்பத்தோடு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கடிதம் உண்மையானதுதானா, இதிலே கையொப்பமிட்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க தானா என்ற அடிப்படையிலே இப்போது விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கோட்டை நீதிமன்றம் இப்போது சிஐடிக்கு குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு இந்த தகவலை வழங்கி இருக்கின்றார்கள். இதன் அடிப்படையிலே இதை உறுதிப்படுத்துவதற்காக குற்ற புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை இப்போது தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். முன்னாள் போலீஸ்மா அதிபராக இருந்த இந்த விக்ரம் ரத்னம் மீது இப்போது உள்ளக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே மிக விரைவிலே இந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு செயலாளர் மீது விசாரணைகள் இடம்பெறலாம். அதாவது சாகல ரத்நாயக்க தான் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர். எனவே அவர் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம். அதேபோன்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படலாம். இறுதியிலே ரணில் விக்ரமசிங்கவும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினருக்கு அழைக்கப்படலாம் என்ற செய்தி வந்திருக்கிறது. எனவே மிக முக்கியமாக கோட்டாபய ராஜபக்ச வந்துவிட்டார், நாமல் ராஜபக்ச, ஜோசித ராஜபக்ச வந்துவிட்டார். அடுத்தது ரணில் விக்ரமசிங்கவா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த மாத்தறை மாவட்டத்திலே கடத்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு கும்பல் செயற்பட்டு வந்திருக்கின்றது, அல்லது ஒரு மிக முக்கியமான ஆழ்கடத்தல்காரர் ஒருவர் செயற்பட்டு வந்திருக்கின்றார். எனவே அவர் செயற்படுவதற்கு எந்தவித தடையும் வேண்டாம் என்ற அடிப்படையிலே தான் அந்த கடிதம் இருந்ததாகவும் அதிலே ரணில் விக்ரமசிங்க கையொப்பமிட்டிருக்கின்றார். இது உண்மையான கையொப்பம் தானா அல்லது போலியா என்பதை விசாரிக்கும்படி இப்போது நீதிமன்றம் இந்த பொறுப்பை சிஐடிக்கு வழங்கி இருக்கின்றார்கள். உள்ளக விசாரணைகள் இப்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஒருவேளை இது உண்மையான கடிதம் தான் என்றால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்பது உறுதியாகி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதும் தற்போதைய பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கின்ற இந்த துய்ய கொந்தே அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். சம்பத் துய்ய கொந்தே அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்.
முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச மீது ISIS அமைப்பினர் ரோன் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று இப்போது பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இதில் எந்த விதமான உண்மைத்தன்மையுமே இல்லை. நான் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கின்றேன். எனவே எந்தவித புலனாய்வு தகவல்களும் இப்படி வரவும் இல்லை, அது சார்ந்த எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். எனவே புலனாய்வு தகவல்கள் வந்திருந்தால் நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ச சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது மஹிந்த ராஜபக்ச தரப்பு சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம். அவர் மீது ரோன் தாக்குதல், அதாவது ஆள் இல்லாத விமானத்தின் மூலம் ISIS அமைப்பு தாக்குதல் நடத்தும் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எந்த ஒரு புலனாய்வு தகவல்களுமே வராத விடயத்தை எப்படி மஹிந்த ராஜபக்ச தரப்பு படி சொல்ல முடியும்? அவர்கள் தங்களுக்கென்று புலனாய்வு தகவல்கள் வைத்திருக்கின்றார்களா என்ற அடிப்படையிலே இந்த சம்பத் துய்யகொண்டே அவர்கள் தன்னுடைய கேள்வியை கேட்டிருக்கின்றார். எனவே இது உண்மைக்கு புறம்பான விடயம். தேசிய பாதுகாப்பு மிக பலமாக இருக்கின்றது, எந்தவித ஆபத்தும் வரப்போவதில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் ஜோசித ராஜபக்சவிடம் குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சிலிருந்து 1600 வரையிலான துப்பாக்கிகள் தேவைப்படுகின்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததாம். அவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள், வர்த்தகர்களாக இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு துப்பாக்கி தேவை என்பதை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு, புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்திய பின்னர் நாங்கள் துப்பாக்கிகளை வழங்கியிருந்தோம். பல துப்பாக்கிகள் 1300க்கும் அதிகமான துப்பாக்கிகள் வந்து சேர்ந்து விட்டது. 182 துப்பாக்கிகள் இன்னும் வரவில்லை. அதிலே 6 துப்பாக்கிகள் ஜோசித ராஜபக்சவிடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் ஏற்கனவே 4ஐ கையளித்து விட்டார், இன்னும் 2 கையளிக்கப்படவில்லை. உடனடியாக அதிலே 1ஐ கையளிக்கும்படி சொல்லி இருக்கின்றோம், ஆனால் அவர் இழுத்தடிப்பு செய்கின்றார் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் ராஜபக்சக்களுக்கு எதிரான இந்த நிலைப்பாடு, அதாவது ராஜபக்சக்களுக்கு எதிராக பல வழக்குகளும் இப்போது கூர்தீட்டப்பட்டு வருகின்றது. மிக விரைவிலே நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்ற செய்தி இப்போது வெளியாகி கொண்டிருக்கின்ற போதுதான் நாமல் ராஜபக்ச அதிரடியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மஹிந்த ராஜபக்ச, தன்னுடைய தந்தையான மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த நோபல் பரிசை கொடுத்திருக்கலாம், அதற்கான வாய்ப்பும் இருந்ததாம். ஆனால் விடுதலை புலிகளுடனான போரை முடிவுக்கு கொண்டு வந்ததனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. மாறாக விடுதலை புலிகளோடு அவர் சமரசம் செய்திருந்தாலோ அல்லது ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருந்தாலோ நிச்சயமாக இந்த விடுதலை புலிகளை முடிவுக்கு கொண்டு வராமல் அவர் ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருந்தாலோ நிச்சயமாக அவருக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கும். ஆனால் அவர் விடுதலை புலிகளை அழித்ததன் காரணமாக அவருக்கு கிடைக்கிற நோபல் பரிசு இல்லாமல் போனது என்ற அடிப்படையில் இந்த நாமல் ராஜபக்ச கொஞ்சம் வேடிக்கையான ஒரு செய்தி, ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே நாங்கள் விடுதலை புலிகளுக்கு அஞ்சவில்லை, எப்படி இந்த அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அஞ்சுவோம்? விடுதலை புலிகளை முடிவுக்கு கொண்டு வந்தவர் என்னுடைய தந்தை மஹிந்த ராஜபக்ச, எப்படி இந்த அனுரகுமார் திசாநாயக்கவை நாங்கள் பார்த்து பயப்பட முடியும்? எனவே விடுதலை புலிகளோடு போரிட்டவர்கள் நாங்கள் இந்த அனுரவோடு போரிடவும் தயார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். கொஞ்சம் காரசாரமாகத்தான் இப்போது ராஜபக்ச தரப்பு சென்று கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் திடீரென ராஜபக்ச குடும்பத்திலிருந்து விலகியவர்கள் அல்லது ராஜபக்ச கட்சியிலிருந்து விலகியவர்கள் எல்லோருமே ஒன்று திரள ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமான விடயம் இந்த முன்னாள், அதாவது மஹிந்த ராஜபக்சவுடைய கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து கொண்ட இந்த புதிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லப்படுகிற சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் எல்லாம் திடீரென ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்து என்னவென்று பார்க்கின்ற போது மஹிந்தவை பாதுகாப்போம். இப்போது இதுதான் தென்னிலங்கையிலே சிங்கள தேசியவாதிகள் ஒன்றிணைவதற்கு மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக இருக்கின்ற விடயம் மஹிந்தவனுடைய வீட்டையும் பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் இப்போது கருத்துக்கள் நிலை வருவதனால் இப்போது ரணில் விக்ரமசிங்கவையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம் என்ற விடயத்தை இப்போது பலரும் பரப்பி வருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்ச நாட்டிற்கு தேவையானவர், நாட்டு மக்களின் தலைவன் என்ற அடிப்படையில் இந்த பிரமித்த பண்டார தென்னோக்கோன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தவர், ஆனால் இப்போது மீண்டும் மஹிந்தவோடு இணைவதற்கு தயாராக இருப்பதாகவும் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவோம் என்ற அடிப்படையிலே களமிறங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே மஹிந்த தரப்பு இப்போது பலம் பெறுகின்றதோ என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இதற்கு காரணமும் அனுரகுமார் திசாநாயக்க தான் காரணம். அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதனால் இப்போது மஹிந்தவை பாதுகாப்பதற்கு குழு களமிறங்கி இருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களுடைய வேண்டுகோளும் தான். எனவே சட்ட நடவடிக்கை எடுத்தால் மக்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் மஹிந்த மீது அனுர சட்ட நடவடிக்கை எடுப்பதனால் மக்கள் அவர் பக்கம் போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே மஹிந்த தரப்பு இப்போது தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். எனவே பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் இந்த கருத்தியல்கள் எப்படி சாத்தியப்பட போகின்றது, அல்லது இது உண்மையான விடயம் நடந்து விடுமா என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். அதோடு இந்த மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன், இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்றைய தினம் பிற்பகல் அளவிலே கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டது எதற்காக என்று பார்க்கின்ற போது அதுவும் விசேட போலீஸ் பிரிவினர் அனுராதபுரத்திலிருந்து வந்து அவரை கைது செய்திருந்தார்கள். அவரை கைது செய்தது எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த அனுராதபுர பகுதியிலே அவர் வீதியிலே பயணிக்கின்ற போது இந்த
பிரதிகள் அதாவது அதிதிகளுக்கான இந்த மிக முக்கியமான அதிதிகள் விஐபிகளுக்கான மின் விளக்கை ஒளிரவிட்டார் என்று இடைமறுத்திருந்தார்கள் போலீசார். எனவே அதிலே போலீசாரோடு தர்க்கம் செய்தார் என்ற அடிப்படையிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் இப்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கினுடைய திகதியானது எதிர்வருகின்ற 3ஆம் திகதி வரையிலே அடுத்த மாதம் 3ஆம் திகதி வரையிலே ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் போதுதான் தென்னிலங்கை ஊடகங்களில் அந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. எங்களுடைய ஊடகங்களிலே தமிழ் ஊடகங்களிலே இந்த செய்தி பார்க்க கிடைக்கவில்லை. மாறாக தென்னிலங்கை ஊடகங்களிலே பார்க்க கிடைத்த செய்தியாக இருந்தது. குறிப்பாக தான் கிட்டத்தட்ட 38 வருடங்களாக வாக்களிக்கவில்லை, அரசியல் தனக்கு பிடிக்காது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு அரசியலுக்குள்ளே நான் வரமாட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் மக்கள் விரும்பியதால் நான் வந்திருக்கின்றேன் என்றும் அதனால் செயற்படுகின்றேன் என்பதையும் சொன்னது மாத்திரமல்லாமல் அரசியலுக்கு நான் நிரந்தரமானவன் அல்ல என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருப்பதாக சிங்கள ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றனர். எனவே இந்த கருத்திலிருந்து அவர் அரசியலிருந்து ஒதுங்க போகின்றாரோ என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது. அத்தோடு நாளைய தினம் 31ஆம் திகதி இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொள்ள போகின்றார். இந்த பயணத்தின் போது அதாவது இடையூறு விளைவிக்க கூடாது என்ற அடிப்படையிலே போலீசார் நீதிமன்றத்தை நாடி இருந்தார்கள். இதன் அடிப்படையிலே அங்கே ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளலாம், போராட்டத்தை மேற்கொள்ளலாம் என்று சந்தேகிக்கப்பட்டவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்திருந்தார்கள். குறிப்பாக இதிலே மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பெயர் அடங்கியிருந்தது. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அழைக்கப்பட்டிருந்தார். அதே போன்று இந்த குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய தலைவர் அழைக்கப்பட்டிருந்தார்கள், அதனுடைய பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதோடு ஆர்ப்பாட்ட குழுவினுடைய தலைவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தற்காலிக தாதியர் சங்கத்தினுடைய தலைவர் என எல்லோருமே அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதன் போது இன்றைய தினம் அந்த விசாரணை நடைபெற்றிருந்தது நீதிமன்றத்திலே. எனவே இதில் சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்கள் முன்னிலையாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை ரத்து செய்திருக்கின்றார்கள். அதாவது அங்கே இந்த இடங்களிலே போராட்டங்களை மேற்கொள்வதற்கு போலீசார் விதித்திருந்த தடையை நீதிமன்றம் இப்போது ரத்து செய்திருக்கின்றது. எனவே அமைதியான முறையிலே போராட்டங்களை மேற்கொள்ளலாம், ஜனநாயக முறையிலே போராட்டங்களை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இப்போது நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாளைய தினம் இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணம் வர இருக்கின்றார். மிக முக்கியமான ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது எந்த ஒரு விடயமும் இடம்பெறாத இதுவரை காலம் இடம்பெறாத வகையிலே யாழ்ப்பாண அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கலந்து கொள்ளப் போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு மக்கள் சந்திப்பிலே கலந்து கொள்ளப் போகின்றார். இதிலும் இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது இப்போது தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் தமிழரசு கட்சியினுடைய மிக பழமை வாய்ந்தவருமாகவும் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த மாவை சேனாதிராசா அவர்கள் உயிரிழந்திருந்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நாளைய தினம் அவருடைய வீட்டிற்கு அனுரகுமார் திசாநாயக்க செல்லலாம் என்ற அடிப்படையிலும் சில தகவல்கள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை. இது தொடர்பான செய்திகள் வருகின்ற போது உடனுக்குடன் தொகுத்து வழங்க நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.